ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது ரம்யா ஜோ செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கோவம்னா, யார் மேலே கோவம்னா நம்ம சுபிக்ஷா மேலே கோவம். ஏன் சுபிக்ஷா மேலே கோவம்? ஒரு வேளை வந்து விஜய் பார்வதியை வந்துட்டு சுபிக்ஷா ஏமாற்றிட்டாங்களா, அதனாலயா? நோ. அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு விஜய் பார்வதியை வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ரம்யா ஜோக்கில் சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒன்றா தான் சொல்லலாம்னு நினச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான். அது எப்படி என்ன சொல்லலாம்னு நினைக்கலாம? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன், எல்லாரை விட நான் சூப்பராக தான் பண்ணேன். இவளை விட நல்லா பண்ணியிருக்கேன், என்னையை போய் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாளே. ஏன் இதே நம்ம அந்த சூப்பர் டீலர்ஸ் ஃபேமிலியில் வந்துட்டு எஃப்ஜே வந்தார். ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ இது பண்ணார், ஏன் அப்புறமா பண்ணல? அந்த வீடு இந்த மாதிரி பண்ணும், ஹியூமானிட்டி அது இதுன்னு இருக்குது. நான் எதுவுமே பண்ணலன்னு எப்படி என்கிட்டயே வந்து சொல்லுவா? இதுலேயும் வந்து வினோத்தன் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் ஜெயிச்சு வரல அந்த 5வது இடத்துக்கு, எல்லோரும் பாவம் பாட்டு ஒன்று விட்டாங்கன்றாரு. நான் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ் வர, அதில் வயிறு வலி இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் வந்து பண்ணேன். கையவே இது வரைக்கும் தூக்க முடியல. என்னை வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால் நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாதுன்னு என்கிட்டயே போய் சொல்கிறாரு. இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு டென்ஷனில் வந்துட்டு பக்கத்தில் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அவர் மட்டும் என்ன சொல்ல போகிறாரு? இவங்களாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். விக்ரம்லாம் என்ன பண்ணாரு தெரியல. அவருக்கு வந்து டாஸ்க்கை பண்ணுறாரு, கொஞ்சம் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு ஒரு பதுங்கு குழி மாதிரி ஏற்படுத்தி அங்கே வந்து யாரெல்லாம் சண்டை போகிறாங்களோ அவங்களுக்கு உட்கார வச்சு போதி தர்மர் மாதிரி போதி மரத்தடியில் வந்துட்டு போதினம் பண்ணுறாப்புல. நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், கெட்டவங்களாக மாறாதீங்க அப்படின்னு. இதுக்கு ஏன் இங்கே வந்தீங்க? இதுக்காக இங்கே வந்தீங்க? வந்தோமா, டாஸ்க்கு பண்ணோமா, பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக கொடுத்தோமா, பேரை வாங்கிட்டு போனோம். ஏன்னா இவருக்கும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார், இவரோட சேனலுக்குன்னு ஒரு இது இருக்குது, எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. ஆனால் இவருக்கும் கோபம் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே வந்து ரம்யா ஜோ வந்து சுபிக்ஷா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ சுபிக்ஷா உண்மையிலேயே வந்து ரம்யா ஜோ சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தான் அவங்களோட மைண்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க இல்லவே இல்லை, நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.